ஏகோல் முஸ்லீம். அன்பிற்கும் மதிப்புக்கும் கௌரவத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா நான் ஆரம்பத்திலே ஓதிய குர்ஆன் வசனத்திலே சூரத் தௌபாவின் கடைசியில் வருகின்ற அந்த வசனங்கள் ஒரு கேள்வியை எங்களிடத்தை கேட்கின்றன. அவலா யரௌன அன்னஹும் யுஃப்தனூன ஃபீ குல்லி ஆமின் மர்ரத்தன் அவ் மர்ரத்தைன் ثم لا يتوبون ولا هم يذكرون. நீங்கள் பார்க்கவில்லையா, ஒவ்வொரு வருடமும் ஒரு முறையோ இரண்டு முறையோ நாங்கள் உங்களை சோதிப்போம். நீங்கள் பார்க்கவில்லையா, ஒவ்வொரு வருடமும் ஒரு முறையோ இரண்டு முறையோ நாங்கள் உங்களை சோதித்துக் கொண்டிருப்போம். அப்பலா யதூபூன் வலா ஹும் யதக்கரூன். இந்த சோதனைகள் வருகின்ற போதெல்லாம் நீங்கள் தௌபா செய்யக்கூடாதா, பாடங்கள் படிப்பினைகள் பெற்றுக் கொள்ளக்கூடாதா என்று அல்லாஹ் தஆலா கேட்கிறான். இந்த வசனம் நேற்று அல்லது 2-3 நாளைக்கு முன்னால் இறங்கிய வசனம் அல்ல. இந்த நாட்டிலே ஏற்பட்டிருக்கின்ற இந்த பிரச்சனைக்கு பின்னால் இறங்கிய வசனம் அல்ல. அல்லது அன்றைய காலத்திலே இந்த உலகத்தில் ஏற்படுகின்ற பிரச்சனைகளை வைத்து இறக்கப்பட்ட வசனம் அல்ல. 1500 வருடங்களுக்கு முன்னால் அந்த அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றிலே அல்லாஹ் தஆலா முழு மனித சமூகத்துக்கும் வெளிப்படுத்தக்கூடியதாக அல்லாஹ் தஆலா இறக்கிய வசனம். அந்த குர்ஆன் வசனம் சொல்கிறது, ஒவ்வொரு வருஷமும் எங்களுடைய வாழ்க்கையிலே பல சோதனைகள் வரும். இந்த சோதனைகளிலிருந்து யாரும் தப்பித்துக் கொள்ள முடியாது. தனிப்பட்ட வாழ்க்கையிலே சோதனைகள் வருகின்றன, எங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலே சோதனைகள் இருக்கின்றன, கிராம மட்டத்திலே சோதனைகள் வரும், எங்களுடைய சமூகத்திற்கு சோதனை வரும், ஒரு நாட்டுக்கு சோதனை வரும், அல்லது மொத்தமாக உலகத்துக்கே சோதனைகள் வரலாம். இந்த சோதனைகள் பல வடிவங்களிலே வரலாம். சில போது சிறியதாக, சில போது பெரியதாகவும் வரலாம். ஆனால் சோதனைகள் விடுபட முடியாது. சோதனைகளுக்கு யாரும் தப்பித்துக் கொள்ள முடியாது. நாங்கள் பொதுவாக சொல்லுகின்ற போது முஸ்லிம்களுக்கு தான் சோதனைகள் வருகின்றது என்று நாங்கள் சொல்கிறோம். ஆம் சகோதரர்களே, முஸ்லிம்கள் தான் இதனை சோதனை என்று பார்க்கிறார்கள். ஆனால் சோதனை என்பது உலகத்தில் எல்லோருக்கும் தான். முஸ்லிம்களுக்கு சோதனைகள் வருகின்ற போது நபிமார்களுக்கும் ரசூல்மார்களுக்கும் சஹாபாக்களுக்கும் சோதனைகள் வந்திருக்கின்றன என்பதையும் நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்கிறோம். உண்மையும் தான். இந்த உலகத்திலே அந்த நபிமார்கள் ரசூல்மார்கள் கூட அந்த சோதனையிலிருந்து விடுபடவில்லை. நாங்கள் நேற்று நல்ல அழகான கிளைமேட், நல்ல வெளிச்சமாக இருந்தது, வெயிலாக இருந்தது, அழகாக இருந்தது. நாங்கள் சொல்கிறோம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்று அந்த கால சூழல் மாறிவிடுகிறது. கடுமையான மழை பெய்கிறது, இடி மின்னலோடு மழை பெய்கிறது. இப்போது நாங்கள் சொல்கிறோம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்றுதான் சொல்கிறோம். பகலிலே தொழுதாலும் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், இரவிலே தொழுதாலும் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், பசியிலே தொழுதாலும் வயிற்றிலே சாப்பிட்டு தொழுதாலும் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், ஆரோக்கியமான நிலையிலே தொழுதாலும் கடுமையான நோயிலே தொழுதாலும் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வருமானங்கள் பல லட்சமாக கோடிக்கணக்காக வந்து குவிந்தாலும் சொல்கிறோம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அந்த கோடிகள் எல்லாம் பறிபோய் எங்களுடைய கைகள் வக்ரத்து நிலை அடைந்தாலும் நாங்கள் சொல்கிறோம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இந்த தொழுகையை நாங்கள் சொல்கிற இந்த அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீனுக்கு என்ன அர்த்தம் என்று ஒருமுறை சிந்தித்து பாருங்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, இதோ இப்பொழுது இந்த சப்பிலே அமர்ந்திருக்கின்ற எல்லோரும் ஒரே தரத்தில் உள்ளவர்கள் அல்ல, ஒரே நிலையில் உள்ளவர்கள் அல்ல, ஒரே அந்தஸ்தில் உள்ளவர்கள் அல்ல, ஒரே நிலையில் உள்ளவர்கள் அல்ல. நாங்கள் எல்லோரும் பல நிலையிலே இருக்கிறோம். ஆனால் நாங்கள் எல்லோரும் சொல்லுகின்ற ஒரே வார்த்தை அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அப்படி என்றால் இந்த அல்ஹம்துலில்லாஹ்வுக்கு ஒரு அர்த்தம் இருக்க வேண்டும். நாங்கள் சொல்லுகின்ற இந்த வார்த்தை ஒரு வார்த்தை அல்ல, ஒரு வாழ்க்கை. இது வெறுமனே ஒரு வார்த்தை அல்ல, இது ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கைக்கு தருகின்ற ஒரு உதாரணம். அல்லாஹ் தஆலாவுடைய கலாக்களை, அல்லாஹ் தஆலாவுடைய ஏற்பாடுகளை, அல்லாஹ்வுடைய சோதனைகளை நாங்கள் எல்லோரும் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு வாழ்க்கையிலே வெற்றி பெற வேண்டும். இது முதலாவது. இரண்டாவது, இந்த சோதனைகள் வருகின்ற போது அல்ஹம்துலில்லாஹ், நடக்கிறது நடக்கட்டும், போறது போகட்டும், வாழது வரட்டும், நாங்கள் என்ற பாட்டை சும்மா எடுத்துருவோம் என்பது அந்த அல்ஹம்துலில்லாஹ்வுக்கு கருத்து அல்ல. இந்த சோதனைகள் வருவதற்கு இன்னும் ஒரு காரணம், அதாவது
ஒவ்வொரு வருடமும் ஒரு முறையோ 2 முறையோ சோதனை என்று அல்லாஹ் தஆலா சொன்ன அந்த விளக்கத்தை எங்களுடைய நடைமுறை வாழ்க்கையில ஒரு உதாரணத்தை வைத்து நாங்கள் பார்ப்போம். நாங்கள் எல்லாரும் பாடசாலைக்கு போனவர்கள், ஸ்கூல்ல படித்தவர்கள், படித்துக் கொண்டிருப்பவர்கள், படித்துக் கொடுக்கின்றவர்கள். பாடசாலைக்கு போனால் எந்த நாளும் ஹோம்ஒர்க் இருக்குது, வீட்டு வேலை என்று சொல்லுவார்கள். இந்த ஹோம்ஒர்க் என்றதும் ஒரு வகையான சோதனை தான். வருடத்தில் ஒரு முறை 2 முறை சில பரீட்சைகள் வரும். அரையாண்டு பரீட்சை, இறுதியாண்டு பரீட்சை, அதுவும் சோதனை தான். 2 2 4 5 5 10 என்று சொல்லி பரீட்சையில பத்திரிகைகள் எழுதும் போது அதை எக்ஸாம் பேப்பர் என்று சொல்கிறோம். வீட்டு வேலை செய்யும் போது அதை ஹோம்ஒர்க் என்று சாதாரணமாக நாங்கள் எடுத்துக்கிறோம். 2 3 தான். ஆனால் ஒவ்வொரு நாளும் செய்யப்படுகின்ற அந்த பயிற்சிகள் அந்த பரீட்சைக்கு மனிதனை தயாராக்குகிறது. அதே போல என்னுடைய வாழ்க்கையிலே இந்த நாளும் வருகின்ற சிறிய சிறிய சோதனைகள் எல்லாம் ஒரு முஸ்லிம் தாண்டி பெரிய சோதனைகள் வருகின்ற போது அதனையும் எதிர்கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா விரும்புகிறான். அப்படியானால் வருடத்தில் அரையாண்டு பரீட்சை, இறுதியாண்டு பரீட்சை என்ற பெரிய பரீட்சைகள் ஏன் நடத்தப்படுகின்றன? உண்மையிலே சோழர்களே, மனிதனை மட்டம் தட்டுவதற்கல்ல, மனிதனை கேவலப்படுத்துவதற்கல்ல, மாணவர்களை ஏளனப்படுத்தி இழிவுபடுத்துவதற்கல்ல, தரம் குறைப்பதற்கல்ல, தரம் உயர்த்துவதற்கு. 1ஆம் ஆண்டிலே பரீட்சையிலே பாஸ் பண்ணிவிட்டால் 2ஆம் ஆண்டு, 2ஆம் ஆண்டிலே அவன் திருப்தி அடைந்து விட்டால் 3ஆம் ஆண்டு, 3ஆம் ஆண்டு பரீட்சையிலே திருப்தி அடைந்து விட்டால் 4ஆம் வருடத்துக்கு தரம் உயர்த்தப்படுகிறான். காலேஜ் பாஸ் பண்ணுகின்ற போது 6ஆம் ஆண்டு, ஓயல் முடித்து விட்டால் அட்வான்ஸ் லெவல். அன்பின் சோழர்களே, இதே போல ரப்புல் ஆலமீன் எங்களுக்கும் பல சோதனைகளை தந்து ஒவ்வொரு சோதனையிலும் நாங்கள் வெற்றி பெறுகின்ற போது எங்களுடைய ஈமானை, எங்களுடைய பலத்தை, எங்களுடைய தரத்தை, எங்களுடைய தர்ஜாவை அல்லாஹ் தஆலா உயர்த்த விரும்புகிறான். நாங்கள் எந்த நாளும் ஒரே நிலையில இருக்கக்கூடாது, ஒரே மாதிரி இருக்கக்கூடாது. ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வயது கூடுகிறது, ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வயது கூடுது, ஒவ்வொரு நாளும் எங்களுடைய அறிவு கூடுது, ஒவ்வொரு நாளும் எங்களுடைய அனுபவம் கூடுகிறது. அப்படியானால் ஒவ்வொரு நாளும் எங்களுடைய ஈமான் கூட வேண்டுமா, குறைய வேண்டுமா? வயது கூடுகிறது, அறிவு கூடுது, அனுபவம் கூடுது. அப்படி என்றால் அதே மாதிரி எங்களுடைய ஈமானும் கூட வேண்டும், எங்களுடைய பலமும் கூட வேண்டும், எங்களுடைய தரமும் கூட வேண்டும், எங்களுடைய குவாலிட்டி கூட வேண்டும். அந்த தரத்தையும் பலத்தையும் கூட்டுவதற்குத்தான் அல்லாஹ் தஆலா சோதனைகள் தருகின்றான். எனவே அன்பின் சகோதரர்களே, அன்றைய காலத்தில் ஏற்பட்டிருக்கின்ற சில பல சோதனைகள் நான் இதனை விளக்கப்படுத்த வேண்டிய தேவையில்லை. நாட்டிலே இருக்கிற பிரச்சனை என்ன என்பது உங்களுக்கு தெரியும். இந்த நாட்டிலே இன்று தீனுக்கு எதிராக, இந்த தீனை சுமந்தவர்களுக்கு எதிராக, இந்த மார்க்கத்தை சுமந்திருக்கின்ற மனிதர்களுக்கு எதிராக சில அபாண்டங்கள், சில பிரச்சனைகள், சில எதிர்பார்ப்பாட்டங்கள், சில நிகழ்வுகள் ஆங்காங்கே அப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன, இருந்தன. அல்ஹம்துலில்லாஹ் இப்போது சற்று அமைதி அடைந்திருக்கிறது. இந்த பிரச்சனைகளை கண்டு நாங்கள் சற்று தயங்கி இருக்கிறோம், பயந்திருக்கிறோம், சில போது கண் கலங்கி இருக்கிறோம் என்று வைத்துக் கொண்டாலும் இது இன்று எங்களுடைய வீட்டு கதவை இந்த பிரச்சனையை கட்டுகின்ற போது எங்களுக்கு இந்த நிலை ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் ஒரு கவலையான செய்தி, இதே நிலைமை இதைவிட மோசமாக, இதைவிட கடுமையாக, இதைவிட பயங்கரமாக இதே நாட்டுக்குள்ளே சில காலத்துக்கு முன்னால் வந்தது. யாழ்ப்பாணத்திலிருந்து எங்களுடைய சகோதரர்கள் விரட்டப்பட்டார்கள். காத்தாங்குடியிலே மனிதர்கள் பச்சை பச்சையாக தொழுது கொண்டிருக்கின்ற போது கொலை செய்யப்பட்டார்கள். ஏராளூரிலே பிரச்சனைகள் வந்தன, மன்னாரிலிருந்து விரட்டப்பட்டார்கள். கிராமம் கிராமமாக இந்த மக்கள் அடிக்கப்பட்டார்கள். அப்போதெல்லாம் நாங்கள் காலண்டு தன்னுடைய பாடுண்டு என்று சொல்லி அது எங்கேயோ நடக்குது, என்னமோ நடக்குது, யாரோ எங்கேயோ பிரச்சனை, நாங்க எல்லா பாட்டில் இருக்கோம் என்று சொல்லி நாம பேசாம இருந்தோம். ஆனால் இப்போது பிரச்சனை எங்களுடைய வீட்டு கதவை கட்டுகின்ற போதுதான் எங்களுக்கு கொஞ்சம் பயமாக இருக்கிறது. இப்பவும் நாங்க என்னமா செஞ்சு துவா கேட்டு ஏதாவது செஞ்சு இந்த பிரச்சனைகள் இல்லா போகணும் என்று ஏன் எதிர்பார்க்கிறோம் என்றால் இன்னும் கொஞ்ச நாளைக்கு நிம்மதியா வாழணும் இல்லையா? நானும் நீங்களும் இன்னும் கொஞ்ச நாளைக்கு இருக்கிற வரைக்கும் நிம்மதியா, சந்தோஷமா, அமைதியா இருக்கிறத திண்டு குடிச்சு சம்பாதிச்சு செலவழிச்சு எங்களை பிள்ளை குட்டிகளை காப்பாற்றி நிம்மதியாக வாழணும் இல்லையா? இதற்காக இந்த பிரச்சனைகள் வரப்படாது என்றுதான் நாங்கள் இன்னும் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அல்லாஹ் தஆலா எதிர்பார்க்கிறது வேறு.
இந்த சோதனைகளை தருவது அல்லாஹ் தஆலா என்னுடைய வாழ்க்கையிலே பல மாற்றங்கள் வர வேண்டும் என்பதற்காக. எனவே அன்பின் சகோதரர்களே, இப்போது நாங்கள் நேரடியாக விளக்கத்துக்கு வருவோம். இந்த சோதனைகள் வருகின்ற போது நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதற்கு ஒரு உதாரணத்தை சொல்லி விளக்கப்படுத்தலாம் என்று நினைக்கிறேன். அன்பிற்கும் மதிப்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நான் எளிமையாக பேச விரும்புகிறேன். சிறியவர்களும் இருக்கிறார்கள், பல மொழி பேசக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். எனவே சாதாரண உதாரணங்களை சிறியவர்களும் விளங்கிக் கொள்ள வேண்டும். குறிப்பாக வாலிபர்கள், இளைஞர்கள் கவனமாக இந்த விடயத்தில் அவதானமாக இருக்க வேண்டும். எல்லோரும் இந்த விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்று மிக தெளிவாக நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நாங்கள் ஒரு வீட்டிலே வசித்து வந்தோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு சாதாரண வீட்டிலே இருந்தோம். மிக நீண்ட காலமாக அமைதியாக இருந்தோம், அழகாக இருந்தோம், எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்தோம். இப்போது திடீரென்று பயங்கரமான மழை பெய்கிறது, கடுமையான காற்று வீசுது, இடி மின்னல் எல்லாம் அடிக்கிறது. இப்போது மழை பெய்கின்ற போது வீடுகள் எல்லாம் ஒழுக ஆரம்பித்து விட்டன. காற்று அளிக்கக்கூடிய தகரங்கள் பறக்கின்றன, கதவுகள் சற்று ஆடி அசைந்து விட்டது, சுவர்கள் வெடிப்பு விழுந்து விட்டது. இப்போது மழை ஓய்ந்து விட்டது. இவ்வளவு அனர்த்தங்களுக்கு பின்னால, இந்த பிரச்சனைகளுக்கு பின்னால, இந்த அசாதாரண நிகழ்வுக்கு பின்னால மழை ஓய்ந்து விட்டது. இப்ப அறிவுள்ள மனிதன் என்ன செய்யணும் என்று கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அறிவுள்ள மனிதன், இந்த வீட்டில் உள்ள அறிவுள்ள மனிதன் என்ன செய்வான்? அல்ஹம்துலில்லாஹ், மழை விட்டது, இதுக்கு பிறகு நாங்க வளவு மாறி இருப்போம் என்று சொல்லி யோசிக்கிறதா? அல்லது அடுத்த மழை பெய்ததுக்கு முன்னால இந்த வீட்டை மீண்டும் அழகாக அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று யோசிக்கிறதா? இவ்வளவு காலம் எந்த இடத்துல ஓட்டை இருக்கின்ற விலங்கல்ல, இந்த மழை பெய்ததோட வீடெல்லாம் ஒழுக ஆரம்பித்தது. இந்த இடத்துல ஓட்டை இருக்கிறது, அந்த இடத்துல ஓட்டை இருக்கிறது, எங்களுடைய குதிரையில ஓட்டை இருக்கிறது, எங்களுடைய படுக்கை அறையிலே ஓட்டை இருக்கிறது, பெட்ரூம்ல ஓட்டை இருக்கிறது விளங்கிவிட்டது. இப்போது மழை முடிந்து விட்டது. அடுத்த மழை பெய்ததற்கு முன்னால இந்த ஓட்டைகளை எல்லாம் அடைத்து, தகரத்தை மீண்டும் ஒழுங்குபடுத்தி, வெடித்திருக்கின்ற சுவர்களை சரிப்படுத்தி, உண்மையில நாம ஸ்லப் போட்டிருந்தோம், அந்த ஸ்லப் கூட சில வேளை உலகக்கூடும். நாம போட்டிருந்த ஸ்ட்ராங் இல்லை, பலமாக போடப்படல, அங்கேயும் கசிவுகள் இருக்கிறது சொன்னால் அவைகளை எல்லாம் இனம் கண்டு அதை ஒழுங்குபடுத்துவது ஒரு அறிவுள்ள மனிதனுக்குள்ள ஒரு வேலை அல்லவா? இதே போல இப்பொழுது கடந்த காலத்திலே இந்த நாட்டிலே ஏற்பட்ட பிரச்சனைகளை வைத்து, ஏற்பட்டிருக்கின்ற விளைவுகளை வைத்து நாங்கள் சில பாடங்கள், படிப்பினைகளை, எங்களிடம் இருக்கின்ற குறைநிலைகளை பார்த்து அடுத்த திருத்த வேலைக்கு நாங்கள் தயாராக வேண்டியிருக்கிறது. இப்பொழுது உதாரணம் அடிக்கடி எல்லோருக்கும் சொல்லப்படுகின்ற உதாரணத்தையும் வேறொரு முக்கியமான விடயத்தையும் நான் சொல்ல விரும்புகிறேன். அன்பிற்குரிய சகோதரர்களே, பிரச்சனை வார நேரம் நாங்கள் எல்லாரும் கலைக்கிறோம். நபிமார்கள், ரசூல்மார்கள், சஹாபாக்களுக்கும் பிரச்சனை வந்தது, எங்களுக்கும் பிரச்சனை வரும். உண்மைதான், நிச்சயமாக வரும். ஆனால் அன்று அவங்களுக்கு வந்த பிரச்சனைக்கும் இன்று எங்களுக்கு வந்திருக்கின்ற பிரச்சனைக்கும் இடையில பெரிய வித்தியாசம் ஒன்று இருக்குது. அன்று அந்த நபிமார்கள், அந்த ரசூல்மார்கள், அந்த சஹாபாக்கள் 100% சத்தியத்துல, ஹக்குல, உண்மையில, தீன்ல, குர்ஆன்ல, சுன்னால, அல்லாஹ்வுடைய வழியில, வழிகாட்டல்ல சரியான மார்க்கத்தில் இருந்தார்கள். அவர்களுக்கு வெளியில இருந்தவர்கள் 100% தெளிவான குஃப்ர்ல இருந்தார்கள். ஆனால் இன்று நாங்க 100% ஹக்குல, சத்தியத்துல, குர்ஆனுடைய, சுன்னாவுடைய, மார்க்கத்துடைய, அல்லாஹ்வுடைய, ரசூலுடைய, சஹாபாக்களுடைய, பெரியாருடைய வழிகாட்டலில் நாங்கள் உண்மையான பரிபூர்ணமான தீனுக்குள் இருக்கிறோமா? இல்லை. எனவே நாங்கள் எங்களை பரிபூர்ணமான ஒரு உண்மையான ஸ்திரமான இஸ்திகாமத்தான ஒரு உம்மத்தாக மாற்றினால்தான் அல்லாஹ்வுடைய உதவி எங்களுக்கு வரும். அப்படியானால் எங்களுக்குள் இருக்கிற பிரச்சனைகள் என்ன, குறைபாடுகள் என்ன என்பதை நாங்கள் யோசிக்க வேண்டிய தருணம் இது. தரப்பட்டிருக்கின்ற அரை மணி நேரம் பொதுவாகவே சமூக பிரச்சனைகள் எல்லாம் பேசிவிட முடியாது. ஆனால் உங்கள் எல்லோருக்கும் ஒரு சிந்தனைக்காக அறிவுள்ளவர்கள், புத்திஜீவிகள், ஆளுங்கள், உலமாக்கள், நிர்வாகிகள் இந்த விடயம் சம்பந்தமாக அமர நீண்ட நேரம் உட்கார்ந்து இதனை யோசித்து சிந்தித்து திட்டமிட வேண்டும் என்பதற்காக நான் சொல்கிறேன். அன்பிற்கும் மதிப்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களுக்குள் இருக்கிற சில பிரச்சனைகளை ஓரிரு உதாரணங்கள் மூலமாக நான் சொல்ல விரும்புகிறேன். முதலாவது, எங்களுடைய ஈமானில் இருக்கின்ற பலவீனம்.
அல்லாஹுக்கும் எங்களுக்கும் இடையே இருக்கின்ற உறவிலே இருக்கின்ற பலவீனம். நாங்கள் எல்லோரும், நீங்கள் எல்லோரும் இன்று எங்களுடைய ஈமானிய பலத்தை பலப்படுத்த வேண்டும். அல்லாஹ் தஆலாவோடு மிக நெருக்கமான உறவை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். நாங்கள் உண்மையான தூய்மையான இஹ்லாஸோடு வாழக்கூடிய ஒரு ஈமான் உள்ள மனிதனாக வாழ வேண்டும். அல்லாஹ் தஆலாவுடைய உதவி ஈமான் உள்ளவனுக்கு தான் கிடைக்கும். ஈமான் உள்ளவர்கள் நிச்சயமாக வெற்றி பெறுவார்கள். ஈமானிலே பலவீனம் ஏற்படுகின்ற போது அல்லாஹ் தஆலாவுடைய உதவியிலும் பலவீனங்கள், அங்கே குறைபாடுகள் ஏற்படும். இரண்டாவதாக அல்லாஹுடைய தீனோடு நெருக்கமான உறவை நாங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். குர்ஆனுக்கும் எனக்கும் இடையே என்ன உறவு இருக்கிறது? அல்லாஹுடைய ரசூலுக்கும் அல்லாஹுடைய ரசூலுடைய வாழ்க்கை முறைக்கும் எனக்கும் இடையே என்ன உறவு இருக்கிறது என்று சிந்தித்து பாருங்கள். எத்தனை பேர் குர்ஆன் ஓதக்கூடியவர்களாக, குர்ஆனை புரிந்து விளங்கக்கூடியவர்களாக, குர்ஆனுடைய சுன்னாவின் அடிப்படையில் வாழக்கூடியவர்களாக நாங்கள் இருக்கிறோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, அடுத்ததாக எங்களுடைய அக்லாக், எங்களுடைய பண்பாடுகளிலே பல்வேறு வகையான பிரச்சனைகள் இருக்கின்றன. நான் நேரடியாக தலைப்புக்குள் பேச விரும்புகிறேன். பல பிரச்சனைகளை, பல்வேறு வகையான அக்லாக்களை பற்றி நாம் பேசலாம். குடும்பத்தில் உள்ள பிரச்சனை பற்றி பேசலாம், தனிப்பட்ட பிரச்சனையை பற்றி பேசலாம், வியாபாரத்தில் உள்ள பிரச்சனைகளை பற்றி பேசலாம். நான் அப்படி சொல்லாமல் தலைப்போடு சம்பந்தப்பட்டு சொல்கிறேன். இன்று எங்களுக்கும் ஏனைய சமூகத்துக்கும் இடையிலே இருக்கின்ற உறவிலே இருக்கின்ற அக்லாக்கிலே இருக்கின்ற குறைபாடுகளை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அன்பிற்குரிய சகோதரர்களே, நாங்கள் ஏனைய சமூகங்களோடு, எங்களுடைய சக மனிதர்களோடு, மற்ற மதத்தவர்களோடு நாங்கள் வாழ்கிறோம். எப்படி வாழ்கிறோம்? 3 வகையிலே நாங்கள் வாழ முடியும். 3 வகையிலே நாங்கள் வாழ முடியும். ஒன்று, அவங்களோட பாட்டில் இருக்கட்டும், காவிரிகள் எல்லாம் நஜீஸ், அவங்க குஃபர்ல இருக்கிறாங்க, ஷிர்க்ல இருக்கிறாங்க, அவங்க ஆக மோசமான வழிகாட்டில் இருக்கிறாங்க, அவங்களோட பேசவும் படாது, கலைக்கவும் படாது, இருக்கவும் படாது, திங்கவும் கூடாது, குடிக்கவும் கூடாது என்று சொல்லி அவங்களை விட்டு விலகி வாழலாம். அப்படி வாழுகின்றவர்கள் அதிகம் இந்த சமூகத்திலே இருக்கிறார்கள். அவர்களோடு எந்த உறவும் கிடையாது. நன்மையிலேயோ தீமையிலேயோ லாபத்திலேயோ நஷ்டத்திலேயோ வரவிலோ செலவிலோ எந்த உறவும் கிடையாது. வெற்றி வாழ்வது. இஸ்லாம் இப்படி வாழும்படி சொல்லவில்லை. அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முழுக்க வாழ்ந்தது அந்த அந்நிய சமூகங்களோடு தான். அப்படியானால் இரண்டாவது சமூகம் எங்களுக்குள்ளே இருக்கிறார்கள். ஒப்பமயக்கா என்று சொல்வார்கள். எல்லாம் ஒன்றுதான், நீங்களும் உண்டு, நாங்களும் உண்டு, திண்டாலும் குடித்தாலும் வாழ்ந்தாலும் முடித்தாலும் எந்த கூத்து போட்டாலும் அவர்களும் நாங்களும் ஒன்று என்று சொல்லி முஸ்லிமுக்கும் காபிருக்கும் வித்தியாசம் தெரியாத அளவுக்கு அவர்களோடு ஒன்றாக கலந்து வாழும். அங்க போனா, பஜார்ல போனா, கடையில போனா, வாகனம் ஏறினா, ரோட்ல இருந்தா, பிசினஸ்ல பார்த்தால் இவர் முஸ்லிம், இவர் காபிர் என்று வித்தியாசமே இல்லை. எல்லாம் ஒன்றுதான். அப்படி கரைந்து போய் வாழ்கிறார்கள். இப்படி வாழ்வதற்கும் இஸ்லாம் அனுமதி தரவில்லை. நாங்கள் அவர்களோடு ஒன்றாக கலந்து எல்லாவற்றிலும் நன்மையிலும் தீமையிலும் ஹராத்திலும் ஹலாலிலும் எல்லாம் ஒன்றாக கலந்து வாழ்வதற்கு, கரைந்து வாழ்வதற்கு இஸ்லாம் அனுமதிக்கவில்லை. அப்படியானால் மூன்றாவது வாழ்க்கை முறை எங்களுக்கு இஸ்லாம் காட்டித் தருகிறது. அதுதான், நான் ஒரு முஸ்லிம், நான் அல்லாஹ்வுடைய தீனை சுமந்தவன், இந்த உலகத்திலே ஒரு கொள்கைவாதி, அல்லாஹ் தஆலாவுடைய பிரதிநிதி, நான் அல்லாஹ்வுடைய அடிமை, நான் சுவர்க்கத்துக்காக வாழ்கின்றவன், இந்த உலகத்திலே ஒரு சத்திய தீன் என்னுடைய கையில இருக்கிறது, என்னுடைய உள்ளத்தில் ஈமான் இருக்கிறது. இந்த பிரகாசத்தோடு இதற்கான அடையாளமாக என்னுடைய தனித்துவத்தை நான் பேணி, என்னுடைய அழகான பண்புகளை என்னுடைய வார்த்தையினால், என்னுடைய பேச்சினால், என்னுடைய நடத்தையினால், என்னுடைய சொல்லினால், என்னுடைய செயலினால், என்னுடைய வியாபாரத்தினால், என்னுடைய பயணத்தினால், என்னுடைய நடையினால், என்னுடைய உடையினால் நான் இந்த சமூகத்துக்கு, அந்நிய சமூகத்துக்கு விளக்கப்படுத்த வேண்டும். ஒரு அழகான மனிதன் வாழ்வதாக இருந்தால் இப்படித்தான் வாழ வேண்டும். ஆஹா, எவ்வளவு அழகாக இருக்கிறது, இவர் எவ்வளவு பண்புள்ளவராக இருக்கிறார், எவ்வளவு நீதியாக இருக்கிறார், எவ்வளவு நேர்மையாக இருக்கிறார், எவ்வளவு தூய்மையாக இருக்கிறார், எவ்வளவு பண்பாடாக இருக்கிறார், எவ்வளவு மனித நேயத்தோடு இருக்கிறார், எவ்வளவு நல்ல அகலாக்களோடு இருக்கிறார் என்று சொல்லி ஒவ்வொரு முஸ்லிமையும் பார்த்து மற்றவர்கள் ஆகர்ஷிக்கப்பட வேண்டும், கவரப்பட வேண்டும்.
அழகாக இருக்க வேண்டும், உங்களை மற்றவர்கள் நேசிக்க வேண்டும், உங்களை பார்த்து மற்றவர்கள் பின்பற்றக்கூடியவர்களாக மாற வேண்டும். அத்தகைய நல்ல மனிதர்களாக நாங்கள் இந்த உலகத்திலே வாழ வேண்டும். இது பிரச்சனைக்கு தீர்வாக நீங்கள் இப்போது ஏற்பட்டிருக்கிற பிரச்சனைக்கு இப்படித்தான் மாற வேண்டும் என்று நான் சொல்லுவதாக நீங்கள் எடுத்துக்கொள்ளக் கூடாது. குர்ஆன் எங்களை படைத்த நோக்கமே அப்படி வாழ்வதுதான். அல்லாஹ் தஆலா எங்களை ஒரு அழகான நடுநிலையான சமூகமாக படைத்திருப்பது இந்த முழு மனித சமூகத்துக்கும் ஒரு முன்னுதாரணமாக, ஒரு ரோல் மாடலாக, ஒரு எக்ஸாம்பிளாக, ஒரு நல்ல உதாரணமாக நீங்கள் மற்றவர்களுக்கு உதாரணமாக வாழ வேண்டும் என்பதற்காக. அன்பின் போர்களே, உங்களுடைய கடையில் வியாபாரம் செய்கின்ற போது அந்த கடையில் நீதி, நேர்மை, வாய்மை, தூய்மை, பண்பாடு அத்தனையும் அந்த கடையிலே இருக்க வேண்டும். நீங்கள் ஒரு ஆசிரியராக படித்துக் கொடுக்கக்கூடியவராக இருந்தால் அந்த பாடசாலையிலே மிகச்சிறந்த, மிக முன்மாதிரியான, மிக அழகான, நேர்மையான, நேரத்துக்கு கடமையாற்றக்கூடிய, பிள்ளைகள் விஷயத்தில் கருத்தனை உள்ள, முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய, தியாகம் உள்ள, அந்த பாடசாலை அபிவிருத்திக்காக வேலை செய்யக்கூடிய ஒரு ஆசிரியராக நீங்கள் இருக்க வேண்டும். நீங்கள் உங்களுடைய பக்கத்து வீட்டிலே அந்நிய சமூகத்தவர்கள் வாழ்கிறார்கள் என்று சொன்னால் அந்த அந்நிய வீட்டுக்கு, அந்த பக்கத்து வீட்டுக்கு, அந்த அடுத்த வீட்டுக்கு நீங்கள் இல்லாமல் அவர்களால் ஒரு நாள் கழிக்க முடியாது என்று கருதுகின்ற அளவுக்கு அன்பும், இரக்கமும், பண்பாடும், உதவியும், ஒத்தாசையும், ஒத்துழைப்பும், லாபத்திலும், நஷ்டத்திலும், இன்பத்திலும், துன்பத்திலும் உதவி செய்யக்கூடிய ஒருவராக சிறந்த முஸ்லிமாக நீங்கள் இருக்க வேண்டும். இப்படி நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையின் பண்பாடுகளை மாற்றி அமைப்போம் என்று சொன்னால் இந்த நாட்டிலே எங்களை காப்பதற்கு அல்லாஹ் தஆலா இருக்கிறான் என்பது போல நிச்சயமாக ரப்புல் ஆலமீன் எங்களை காப்பாற்றுவான். அந்த உறுதி எங்களுக்கு கிடைக்கிறது. நான் முஸ்லிமாக இருந்தால் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய உதவி எங்களுக்கு கிடைக்கும். அது மட்டுமல்ல, இந்த பெரும்பான்மை சமூகம் எங்களுக்கு காவலர்களாக மாறுவார்கள், எங்களை பாதுகாக்கக்கூடியவர்களாக மாறுவார்கள். அல்லாஹ் தஆலா ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் இருக்கின்ற அனைத்து படைப்புகளையும் வைத்து எங்களை பாதுகாக்கக்கூடியவனாக மாறுவான். எனவே எங்களுடைய வாழ்க்கையிலே பல மாற்றங்கள் வர வேண்டும் சகோதரர்களே. அல்லாஹ் தஆலா எங்களுக்கு தருகின்ற இந்த சோதனைகளின் போது பாடங்களையும் படிப்பினைகளையும் பெற வேண்டும் என்று சொல்வது இதுதான். அன்பிற்குரிய சகோதரர்களே, அன்பிற்கும் மதிப்புக்கும் கௌரவத்துக்கும் உரிய சகோதரர்களே, நான் உங்களிடத்தை கேட்க விரும்புகின்றேன். இன்று இந்த நாட்டிலே இருக்கின்ற நிலைமைகளை பார்த்து நாங்கள் எப்படி வாழ விரும்புகிறோம்? அதிலும் 3 நிலைப்பாடுகளை நாங்கள் எடுக்கலாம். 3 நிலைப்பாடுகளை நாங்கள் எடுக்கலாம். ஒன்று, இந்த நாட்டில் நடக்கிற விஷயங்களை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கின்ற ஒரு ஒப்சர்வர், ஒரு பார்வையாளர்களாக நாங்கள் இருந்துட்டு போகலாம். அங்க என்ன நடக்குது, இங்க என்ன நடக்குது, அந்த பள்ளியில எப்படி நடந்ததாம், இந்த ஊருக்கு இப்படி நடந்ததாம், இந்த டவுன்ல எப்படி நடந்ததாம், அந்த குடும்பத்துக்கு இப்படி நடந்ததாம் என்றதெல்லாம் பத்திரிகையிலையும், பேப்பர்லையும், பிபிசிலையும், டெலிபோன்லையும், ரேடியோலையும், எஸ்எம்எஸ்லையும், எல்லாத்திலையும் பார்த்து கேட்டு தகவல்களை பெற்று பார்த்து கொண்டிருக்கின்ற கிரிக்கெட், ஃபுட்பால் விளையாடுகின்ற விளையாட்டு வீரர்களை பார்த்து கொண்டிருக்கிற பார்வையாளர்கள் இருக்கிறார்கள் அல்லவா? அது போன்ற ஒரு பார்வையாளர்களாக இந்த நிகழ்வுகளை பார்த்து ரசித்துக் கொண்டு கவலைப்பட்டுக் கொண்டு இருக்கலாம். அல்லது விமர்சகர்களாக நாங்கள் மாறலாம். பாருங்களேன், அவங்க அப்படி சொல்லியிருக்கப்படாது, இவங்க எப்படி சொல்லப்படாது, நாங்க இப்படித்தான் செய்யணும், ஜமீத்துலமா இப்படித்தான் இருக்கணும், தலைவர்கள் இப்படித்தான் இருக்கணும், முஸ்லிம்கள் இப்படித்தான் இருக்கணும், அவங்க இப்படித்தான் இருக்கணும், இவங்க இப்படித்தான் இருக்கணும், நிர்வாகம் இப்படித்தான் இருக்கணும் சொல்லி நடக்கிறதையெல்லாம் விமர்சனம் செய்து கொண்டிருக்கின்ற விமர்சகர்களாக நாங்கள் இருக்கலாம். இல்லை, இந்த 2லையும் எந்த பிரயோசனமும் இல்லை. இந்த உலகத்தை, நாட்டை பார்த்துக் கொண்டிருக்கின்ற பார்வையாளர்களாக தான் எங்களை படைக்கல. இந்த நடக்கிற விஷயங்களை எல்லாம் பார்த்துக் கொண்டு 2 பேர் 3 பேர் சந்தி கடைத்தல்களில் அங்கே நீங்க நின்று கொண்டு விமர்சனம் செய்யக்கூடியவர்களாக நாங்கள் இருக்க முடியாது, இருக்கவும் கூடாது. எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆனால் இந்த பிரச்சனைகள், இந்த நிலைமைகள் வருகின்ற போது இதற்கு மாற்று வழி தேடி இந்த நாட்டின் அபிவிருத்திக்கும், நாட்டு நலனுக்கும், சமூக ஒற்றுமைக்கும், பிரச்சனைகளுக்கான தீர்வுக்கும் பங்களிப்பு செலுத்தக்கூடிய பங்காளிகளாக நாங்கள் மாற வேண்டும். பார்வையாளர்களாக அல்ல, விமர்சனம் செய்யக்கூடியவர்களாக அல்ல, இந்த நாட்டின் நலனுக்காக பங்களிப்பு செய்யக்கூடியவர்களாக நாங்கள் மாற வேண்டும். ஒவ்வொரு முஸ்லிமும், ஒவ்வொரு மனிதனும் இந்த நாட்டின் நன்மைக்கும், நாட்டு நலனுக்கும், சமூக அபிவிருத்திக்கும்
அதாவது சகவாழ்வுக்கும் ஒற்றுமைக்கும் அனைத்து நற்கர்மங்களுக்கும் நன்மைகளை வாழ வைப்பதற்கும் தீமைகளை அகற்றுவதற்குரிய பங்காளியாக ஒரு பார்ட்னராக ஒரு ஹார்ட் ஒர்க்கராக ஒரு கடுமையான ஊழியனாக வேலை செய்யக்கூடிய ஒரு மனிதனாக நாங்கள் மாற வேண்டும். அப்படியானால் இந்த நாட்டில் இருக்கின்ற பிரச்சனைகளை எங்களால் தீர்க்க முடியும். எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, நாங்கள் ஒரு பயனுள்ள சமூகமாக, ஒரு அர்த்தமுள்ள ஒரு சமூகமாக, ஒரு சிறந்த சமூகமாக, ஒரு வழிகாட்டக்கூடிய ஒரு சமூகமாக நாங்கள் எங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்ற தேவை இருக்கிறது. அடுத்து எங்களுக்கு மத்தியிலே தேவையான மிகப்பெரிய மற்றொரு விஷயம், எல்லோரும் எல்லா இடத்திலும் பேசக்கூடிய ஒரு விஷயம், ஒற்றுமை. ஆனால் அந்த ஒற்றுமையை ஒரு விளக்கத்தோடு நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். எல்லாரும் ஒத்துமையாயிருங்கன்னு சொன்னா ஒத்துமையாயிருக்கிறது எப்படி? அன்பின் சகோதரர்களே, இப்போது நாங்கள் பள்ளிக்குள்ள எல்லாரும் வந்து உட்கார்ந்து இருக்கிறோம். இப்படி எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிறோம் என்பது ஒற்றுமை என்று சொல்வதற்கு அர்த்தம் அல்ல. உட்கார்ந்து இருக்கிறோம், தப்பு அழகாக இருக்கிறோம், அமைதியாக இருக்கிறோம். ஆனால் இந்த நிகழ்ச்சி முடிந்து, இந்த ஹுத்பா முடிந்து, தொழுகை சலாம் கொடுத்தால் நான் யாரு நீங்க யாருங்கிறது உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. தப்புல வலது பக்கம் இருந்தது யாரு, இடது பக்கம் இருந்தது யாருன்னு யாருக்கும் தெரியாது. இது ஒற்றுமை அல்ல. வேறொரு உதாரணம் சொல்றதாக இருந்தால் மீண்டும் நான் சொல்கிறேன். நாங்கள் ரோட்ல போறோம், இந்த பஜார்ல சுத்தி கொண்டிருக்கிறோம், ஒரு யானை வருகிறது. இடையில திடீரென்று அந்த வந்த யானை மதம் பிடித்து குழம்பி போயிட்டு இப்பொழுது அந்த யானை இங்கும் அங்கும் தாறுமாறாக ஓட ஆரம்பிக்கிறது. இந்த பஜார்ல உள்ளவங்க எல்லாரும் வந்து பள்ளிக்குள்ள பூந்துட்டான். முஸ்லிம்கள், காபிர்கள், நல்லவர்கள், கெட்டவர்கள், சொல்லக்கூடியவர்கள், சொல்லாதவர்கள், பெரியவர்கள், ஆளுங்கள், அல்லாமாக்கள், ஆசிரியர்கள், பிசினஸ் மேன் எல்லாரும் வந்து உள்ளுக்கு பூந்துட்டான். எல்லாரும் முட்டாக சேர்ந்திருக்கிறத பார்த்து மாஷா அல்லாஹ் இந்த சமூகம் ஒத்துமையாக இருக்குன்னு சொல்லுவீங்களா? யானைக்கு பயந்து உள்ளுக்கு வந்தீங்க. ஒரு நாள் முழுக்க அந்த யானை கடமாறி கொண்டிருக்கிறது. அந்த ஒரு நாள் முழுக்க நாங்கள் எல்லாரும் ஒத்துமையா நல்லா அழகா பேசி சிரிச்சு சந்தோஷமா என்ன செய்வோம், எப்படி செய்வோம், அப்படி போவோம், இப்படி போவோமா, இதை வெளுத்துவோமா, ஜக்க முடுவோம், கேட்ட முடுவோம் சொல்லி நாங்க பேசி கரைச்சு இருப்போம். இந்த யானை எப்ப வெளியில போதோ அத்தோட நாங்கள் வெளியில போயிடுவோம். அந்த ஒற்றுமை நிலைக்க மாட்டார். ஆனால் இஸ்லாம் சொல்லுகின்ற ஒற்றுமை இந்த பயத்துக்காக ஒன்று சேர்வதல்ல, சந்தர்ப்பத்துக்காக ஒன்று சேர்வதல்ல, நேரத்துக்கு சேர்ந்து விட்டு அடுத்த நிமிஷம் பிரிந்து போவது அல்ல ஒற்றுமை. அன்பின் சகோதரர்களே, கொள்கை ரீதியாக, கருத்து ரீதியாக, சிந்தனா ரீதியாக, அல்லாஹுக்காக, ரசூலுக்காக, நிரந்தரமாக மறுமை வெற்றிக்காக, அதாவது உலகத்தில் நாங்கள் செய்ய வேண்டிய கடமைகளை, பொறுப்புகளை நிறைவேற்றுவதற்காக நான் உங்களை சகோதரன் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும், நீங்கள் என்னை சகோதரன் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு இயக்கமும் மற்ற இயக்கத்தை தன்னுடைய சகோதர இயக்கம் என்று மதிக்க வேண்டும். ஒவ்வொரு முஸ்லிமும் மற்ற முஸ்லிமை தன்னுடைய இரத்த உறவாக மதிக்க வேண்டும். இந்த உணர்வும் இந்த உறவும் எங்களுக்கு மத்தியிலே எப்போது வருகிறதோ அப்போதுதான் இந்த சமூகம் ஒற்றுமையான சமூகமாக மாறுகிறது என்று சொல்லலாம். எனவே சகோதரர்களே, இந்த சந்தர்ப்பத்துக்கு வருகின்ற காலனை போல நாங்கள் உதித்துவிட்டு மறைந்து போகின்ற பல அமைப்புகளை நாங்கள் பார்க்கிறோம். பிரச்சனைகள் வருகின்ற போது ஏதாவது ஒரு வேலை நடக்கும், அது முடிஞ்சத்தோடு இந்த வேலைகள் எல்லாம் முடிந்து போய்விடும். அப்படி அல்ல. இதன் பிறகு இந்த சமூகத்தின் எதிர்காலத்தை, எங்களுடைய வாழ்க்கையின் அர்த்தத்தை புரிந்து நான் ஒரு முஸ்லிம், நான் அல்லாஹ் தஆலாவிடம் பதில் சொல்ல வேண்டிய ஒரு மனிதனாக இந்த உலகத்திலே வாழ வேண்டும். இந்த உலகத்திலே நான் ஒரு பயனுள்ள மனிதனாக வாழ வேண்டும். ஹைருன் நாஸ் அன்ஃபஅஹும் லின்னாஸ், ஹைருன் நாஸ் அன்ஃபஅஹும் லின்னாஸ். மனித சமூகத்தில் மிக சிறந்தவன் யார் என்றால் மனித சமூகத்துக்கு பிரயோஜனமாக வாழ்கின்றவன். நீங்க தமிழ் படிச்சிருக்கிறீங்களா? நீங்க படித்த தமிழ் மொழி இந்த உலகத்துல இத்தனை பேருக்கு பிரயோஜனமாக இருக்கிறது. நீங்க சிங்களம் படிச்சிருக்கிறீங்களா? நீங்க படிச்சிருக்கிற சிங்களத்தால இந்த நாட்டுக்கு, சமூகத்துக்கு, உலகத்துக்கு என்ன பிரயோஜனம்? உங்களுக்கு ஆங்கிலம் தெரியுமா? நீங்க படித்துக் கொண்ட ஆங்கிலத்தால இந்த உலகத்துக்கு, இந்த நாட்டுக்கு, இந்த பிரச்சனையில என்ன தீர்வுக்கு நீங்க பங்களிப்பு செய்யப்படுங்க? நீங்க ஒரு ஆசிரியராக இருந்து இந்த சமூகத்தின் பிரச்சனைகளின் தீர்வுக்கு நீங்க எந்த வகையில பங்களிப்பு செய்ய போறீங்க?
நீங்க ஒரு டாக்டராக இருந்து அல்லாஹ் உங்களுக்கு தந்திருந்த அறிவையும் ஆற்றலையும் திறமையும் வைத்து இந்த சமூகத்தின் பிரச்சனைகளுக்கு என்ன வகையான பங்களிப்பை செய்ய போகிறீர்கள்? நீங்கள் ஒரு ஆளுமாக நின்று இந்த நாட்டிலே வருகின்ற பிரச்சனைகளை எதிர்கொண்டு இந்த மக்களுக்கு சரியான வழியை காட்டி பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு எந்த வகையில் நீங்கள் பங்களிப்பு செலுத்த போகிறீர்கள்? நீங்கள் ஒரு பணக்காரனா, ஒரு பணக்காரனாக வியாபாரியாக நின்று அல்லாஹ் தஆலா உங்களுக்கு தந்திருக்கின்ற பணத்தையும் பொருளாதாரத்தையும் பயன்படுத்தி இந்த நாட்டுக்கும் இந்த நாட்டிலே வருகின்ற பிரச்சனைகளுக்கும் எந்த வகையில நீங்கள் பங்களிப்பு செலுத்த போகிறீர்கள்? எனவே இங்கு இருக்கின்ற நாங்கள் எல்லாரும் பங்காளிகள், பொறுப்புதாரிகள். நாங்கள் எல்லோரும் எங்களுடைய அறிவால், பணத்தால், திறமையால், ஆற்றலால், அல்லாஹ் தஆலா எங்களுக்கு தந்திருக்கின்ற மொழியால், திறமைகளினால் நாங்கள் எல்லோரும் ஒன்று சேர வேண்டும். அப்போது ஒரு பலம் அல்லாஹ்வுடைய உதவி எங்களுக்கு கிடைக்கும். ஒற்றுமையாக வாழலாம். இந்த சமூகம் நாளை தலைநிமிர்ந்து வாழலாம். இந்த சமூகத்தை யாராலும் மிகைக்க முடியாது. எனவே தோழர்களே, இந்த சமூகத்திலே நடக்கின்ற நிகழ்வுகளை பார்த்து கவலைப்படுவதற்கொண்டும் நாங்கள் கோழைகள் அல்ல. இந்த சமூகத்திலே நடக்கின்ற நிகழ்வுகளை பார்த்து பயந்து போவதற்கு ஒன்றும் எங்களுக்கு மார்க்கம் இல்லாத, அடிப்படை இல்லாத, கொள்கை இல்லாத மனிதர்கள் அல்ல. இந்த உலகத்திலே தலைநிமிர்ந்து வாழக்கூடிய ஒரு சத்தியமான தீனை சுமந்த, ஈமானை சுமந்த, அல்லாஹ்வை ஈமான் கொண்ட, அல்லாஹ்வுடைய உதவிக்கு பாத்திரமான ஒரு கைய உம்மத்தின் அங்கங்கள் நாங்கள். எனவே நாங்கள் இந்த உலகத்திலே அழகாக வாழ வேண்டும். எனவே அன்பிற்குரிய சோழர்களே, சில வேலைகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் தஆலா உதவி செய்ய வேண்டும். ஒரு விடயங்களை நான் உங்களுக்கு உதாரணமாக தொட்டு காட்ட விரும்புகிறேன். ஒவ்வொரு நாளும் அன்பிற்குரிய சோழர்களே, இந்த பிரச்சனைகளிலிருந்து விடுதலை பெற வேண்டும், இந்த நாட்டுக்கு நன்மை சமாதானம் வர வேண்டும் என்று துஆ கேட்பவர்கள் உங்களில் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? தனித்தனியாக நீங்களாக நினைத்து, நீங்களாக சிந்தித்து எவ்வளவு செலவாகும், எத்தனை ஆயிரம் செலவழிக்கணும், எவ்வளவு நேரம் செலவழிக்கணும்? ஏன் சகோதரர்களே, எங்களால் முடியாதா? இதுக்கு யாரும் சொல்லி ஊட்ட தேவையில்லை. இந்த நாட்டில் இருக்கிற பிரச்சனைகளிலிருந்து நாங்கள் விடுதலை பெறணும், இந்த சமூகம் நிம்மதியாக வாழணும், இந்த நாடு நிம்மதியாக வாழணும் என்ற ஒரு ஆசை, ஆர்வம் எங்களுடைய உள்ளத்துக்குள் இருக்கிறது என்பதற்கு ஒரு அடையாளம் தான் எங்களுடைய உள்ளத்திலிருந்து ஒரு நோவு, ஒரு கவலை, ஒரு சொட்டு கண்ணீர், ஒரு துவா எங்களுடைய வார்த்தையிலிருந்து வெளியே வருமா? துவா கேட்போம். இந்த சமூகத்தின் நன்மைக்காக, நலவுக்காக, சமூகத்துக்காக, வெற்றிக்காக, இந்த நாட்டு நலனுக்காக, இந்த மக்களுடைய ஹிதாயத்துக்காக துவா கேட்போம். ஒவ்வொருத்தரும் கேட்போம். ஒரு 2 ரக்காத் சுன்னத் தொழுவதற்கு நேரம் இருக்கிறதுக்காக நாங்க சுயமாக, சுதந்திரமாக நாங்க நினைச்சு லுஹருக்கு பிறகு, அஸ்ருக்கு பிறகு, மக்ரிப் பிறகு, இஷா பிறகு, அல்லது துஹா நேரம், அல்லது தஹஜ்ஜுத் நேரத்துல யாராவது உங்களுக்கு கிடைக்கிற நேரம் 2 ரக்காத் தொழுது துஆ கேட்கிறதுக்கு நேரம் இருக்கிறதா? செய்வோம். இங்கு பள்ளிவாசல்ல தீர்மானித்திருக்கிறார்கள், அண்மையில இருக்கிற சில பிரச்சனைகளை கருத்தில் கொண்டு வருகின்ற புதன், வியாழன் 2 நாளும் நோன்பு பிடித்து ஜமாத்தார்கள் எல்லோரும் ஆண்கள், பெண்கள் குடும்பமாக நோன்பு பிடித்து அல்லாஹ் தஆலாவிடத்திலே துஆ கேட்போம் என்று. ஆம், நிச்சயமாக நாங்கள் செய்வோம். புதன், வியாழன் 2 நாளும் உங்களுடைய வீடுகளை இதற்காக ஏற்பாடு செய்து நோன்பு பிடித்து அல்லாஹ் தஆலாவிடத்திலே துஆ கேளுங்கள். நிர்வாகம் சொல்லுகிறார்கள் என்பதற்காக அல்ல, எங்களுடைய பொறுப்பு என்பதற்காக கேள்வி. இல்ல வியாழக்கிழமை பிடிக்க கிடைக்கலையா, புதன்கிழமை கிடைக்கலையா, நிர்வாகம் சொன்னாங்க புதன் வியாழன், அப்ப அதுக்கு கூட தேவையில்லை என்று விட தேவையில்லை. திங்கள் முடியுமா இருந்தா திங்கட்கிழமை பிடிங்க, வியாழன் முடியுமா இருந்தா வியாழக்கிழமை பிடிங்க, அல்லது அதுக்கு அடுத்த நாள் பிடிங்க, அதுக்கு முந்தின நாள் பிடிங்க. ஏற்படியாவது அல்லாஹ் தஆலாவிடத்திலே நெருங்கக்கூடிய வழியை பார்ப்போம். சரி, நோன்பு பிடித்தோம், தொழுதோம், துஆ கேட்டோம், இஸ்திக்பார் செஞ்சோம், தஹஜ்ஜுத் தொழுதோம், போதுமா சகோதரர்களே? இது அடிப்படை. இது ஒவ்வொரு முஸ்லிமும் செய்ய வேண்டிய அடிப்படை, அல்லாஹ் தஆலாவுடைய உதவியை பெற்றுக் கொள்வதற்கு. இரண்டாவது ஒன்று, இவைகளை தேடி பார்த்து ஆய்வு செய்து ஒழுங்குபடுத்தி திட்டமிட்டு அதற்கான பணிகளை, வேலைகளை செய்ய வேண்டும். அன்றைய காலத்திலே தெரிந்தவர்கள் தெரிந்திருப்பீர்கள்,
ஜம்மியத்துல் உலமா உட்பட இந்த நாட்டில் இருக்கின்ற முக்கிய அறிஞர்கள், ஆளுங்கள், இயக்கத்தின் தலைமை குழுக்கள், பல தலைவர்கள், பல புத்திஜீவிகள் இரவு பகலாக உழைத்ததன் விளைவு அல்லாஹ்வுடைய உதவி இன்று ஒரு சமநிலையிலே, ஒரு சமாதான நிலையிலே, ஒரு அமைதியான நிலைக்கு இந்த பிரச்சனை வந்திருக்கிறது. நாங்கள் எல்லோருமாக சேர்ந்து உழைத்தால், முயற்சி செய்தால், திட்டமிட்டால், முயற்சி செய்தால், மாற்று வழிகளை தேடினால், ஒழுங்குகளை, பண்பாடுகளை செய்ய முடியுமாக இருந்தால் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய உதவி இதைவிட அதிகமாக கிடைக்கும். எனவே குறிப்பாக நிர்வாகங்கள், ஆளுங்கள், உலமாக்கள், ஆசிரியர்கள், புத்திஜீவிகள், பொறுப்புதாரிகள், பணக்காரர்கள் ஒன்று சேர்ந்து எங்களுடைய ஊரில் உள்ள பிரச்சனை என்ன, கிராமத்தில் உள்ள பிரச்சனை என்ன, பஜாரில் உள்ள பிரச்சனை என்ன, வியாபாரத்தில் உள்ள பிரச்சனை என்ன, எங்களுடைய குடும்பத்தில் பெண்கள் எல்லாம் வீடுகள் இருக்கிறார்களே கட்டத்தனியாக அவருடைய பிரச்சனைகள் என்ன, கிராமத்திலே இருக்கின்ற தனித்தனியான வீடுகள் இருக்கிறது அவருடைய பிரச்சனை என்ன, இவைகளை எல்லாம் யோசித்து நாங்கள் மிக அழகாக, பண்பாடாக நாங்கள் மாற்று வழிகளை தேட வேண்டும். இதன் பொருள் யாரும் ஆர்ப்பாட்டங்கள் செய்ய வேண்டும் என்பதோ, புரட்சிகள் செய்ய வேண்டும் என்பதோ அல்ல. அந்த வழிமுறைகள் எங்களுக்கு தேவையில்லை. இந்த நாட்டிலே மிக அழகான பேச்சுவார்த்தைகள் மூலம், திட்டமிட்டு செயல்படுவதன் மூலம், நிதானமாக நடப்பதன் மூலம், பொறுமையின் மூலம் நாங்கள் சாதிப்பதுதான் அதிகம். ஆம் சகோதரர்களே, இந்த நாட்டிலே பொறுமையின் மூலமாக நாங்கள் சாதித்தவைகள் அதிகம். ஏனைய சமூகங்கள் பொறுமையிலிருந்து போராட்டத்தின் மூலம் இந்த சமூகத்துக்கு ஈட்டி கொடுத்த லாபங்கள், நஷ்டங்கள் என்ன என்பதை கடந்த 30 வருஷங்களாக நாங்கள் பார்த்தோம். எனவே மீண்டும் ஒரு வரலாறு இந்த நாட்டிலே மீளக்கூடாது. நாங்கள் அறிவுள்ளவர்களாக, புத்தியுள்ளவர்களாக, நிதானமாக, சூழலோடு கவனமாக திட்டமிட்டு நகரக்கூடிய பண்பாட்டை நாங்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும். எனவே இந்த வகையிலே இந்த ஹுத்பாவிலே மிக சுருக்கமான சில கருத்துக்களை உங்களுக்கு முன்னால் வைத்தேன். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலாவின் நல்லடியார்களே, மீண்டும் மீண்டும் சொல்ல விரும்புகிறேன், இந்த உலகத்திலே நாங்கள் வாழ்வது கொஞ்ச காலம். அல்லாஹ்வுடைய சோதனைகள் திரும்ப திரும்ப எங்களை நோக்கி வரும். நாங்கள் அல்லாஹ்வை நோக்கி செல்ல வேண்டியவர்கள். அல்லாஹ் தஆலா எங்களுடைய ஈமானையும் எங்களுடைய வாழ்க்கையும் சோதித்து பார்க்கிறான். ஹுத்பாவை முடிப்பதற்கு முன்னால் ஒரு உதாரணத்தை, ஞாபகம் வந்த ஒரு உதாரணத்தை மட்டும் சொல்லி ஹுத்பாவை முடித்துக் கொள்கிறேன். அன்பிற்குரிய சகோதரர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு வந்த ஒரு சோதனை உங்கள் எல்லோருக்கும் தெரியும், கதையும் தெரியும், சம்பவமும் தெரியும். நான் அதனை மீட்க தேவையில்லை. இப்ராஹிம் கலீலுர் ரஹ்மான், அல்லாஹ்வுடைய நண்பன், தோழன், இந்த உலகத்தில் அபுல் அன்பியா என்று அழைக்கப்படுகின்ற நபிமார்களின் தந்தை, இந்த உலகத்திலே உலுல் அஸ்ம் என்று சொல்லக்கூடிய நபிமார்களின் வரிசையில் மிகச் சிறப்பான ஒருவர். மக்களால் நெருப்புல தூக்கி போட போறார். மக்கள் நெருப்புல தூக்கி போட போறான். உங்களோட ஒரு பிள்ளையை யாராவது நெருப்புல தூக்கி வீச போனா நீங்க எப்படி இருப்பீங்க? பார்த்து கொண்டு இருப்பீங்களா? துடியா துடிக்க மாட்டீங்களா? உங்களோட பிள்ளை தேவையில்ல, யாரோ ஒரு பிள்ளை, அது முஸ்லிமா இருக்கட்டும், இல்லாதவர்களா இருக்கட்டும், ஒரு பிள்ளைய தூக்கி நெருப்புல போடுறதா நீங்க எப்படி இருக்கும்? உங்களோட மனோநிலை எப்படி இருக்கு? அல்லாஹ் தஆலா பார்த்து கொண்டு இருக்கிறான். சும்மா இருக்கிறான், ஒன்றும் செய்யல. என்ன ஒன்றும் செய்யல? அல்லாஹ் தஆலாவுக்கு 2 வேலை செஞ்சிருக்கலாம். ஒன்று, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை வீசுற நேரம் நெருப்ப நுகுத்திருக்கலாம், அணைத்திருக்கலாம். அப்ப பிரச்சனையே இல்லை. அல்லாஹ் நெருப்ப நுகுக்கல. அல்லது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை வீசும் போது நெருப்புல விழாம அப்படியே தூக்கி கொண்டு போய் நெருப்புக்கு அங்கால போட்டிருக்கலாம். ஏழுமா இல்லாத அல்லாஹ் அப்படி செய்யவும் இல்லை. நெருப்புக்குள்ள விலங்காற்றும் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். ஏன் இப்ராஹிமை நெருப்புல போடணும் அல்லாஹ்வுக்கு கோபமா, ஆசையா? அதை பார்க்கிறதுக்கு அல்லாஹ்வுக்கு விருப்பமா? இதுதான் சோதனை. இப்ராஹிமை நெருப்புக்குள்ள போடுற நேரம் இடையில ஒரு டெஸ்டிங். மலக்கள் வந்து கேட்கிறாங்க, எனிகள் இப்ராஹிம் உங்களுக்கு ஏதாவது உதவி செய்யணுமா? தூக்கவா, பிடிக்கவா, பாதுகாக்கவா, நெருப்பு நூக்கவா? ஒருத்தர் எனக்கு உதவி செய்ய தேவையில்லை, அல்லாஹ் என்னோட இருக்கிறான். இந்த ஈமானை அல்லாஹ் தஆலா பார்ப்பதற்கு தான் இப்படி ஒரு சோதனை. இதிலிருந்து உலமாக்கள் சொல்லுவார்கள், அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு மனிதனையும் ஒவ்வொரு நெருப்புக்குள்ள போட்டு தான் சோதிக்கும். வறுமை என்ற ஒரு நெருப்பு, பசி என்ற ஒரு நெருப்பு, குடும்பம் என்ற ஒரு நெருப்பு, சூறாவளி என்ற ஒரு நெருப்பு, சுனாமி என்ற ஒரு நெருப்பு, இப்ப நாட்டில் ஏற்பட்டிருக்கிற இனவாதம் என்ற ஒரு நெருப்பு. ஒவ்வொரு நெருப்புக்குள்ள அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு மனிதனையும் ஒவ்வொரு சமூகத்தையும் போட்டு சோதிக்கிறான். எங்களுடைய ஈமான் கூடுதா குறையுதா, ஹார்ட் அட்டாக் வருதா, சுகர் கூடுதா, பிரஷர் கூடுதா எல்லாம் அல்ல சோதிக்கிறான். அன்பின் சகோதரர்களே,
இந்த ஒவ்வொரு நிகழ்வுகளும் எங்களோட ஈமான் கூடணும், எங்களோட பண்பாடு கூடணும், எங்களோட வாழ்க்கையில மாற்றம் வரணும் என்றதான் அல்லாஹ் தஆலாவுடைய விருப்பம். எனவே அந்த வகையில் நடந்த நிகழ்வுகளை வைத்துக் கொண்டு கண்ணை மூடிக்கொண்டிருந்து விடாமல், இதற்கு பிறகும் நாங்கள் அலட்சிய போக்கிலே கவனமாக பொடுபோக்காக இருந்து விடாமல், நாங்கள் வாலிபர்கள், சிறியவர்கள், பெரியவர்கள் எல்லோரும் நாங்கள் செய்கின்ற பாவங்களிலிருந்து விலகி, தவறுகளை விட்டு ஒதுக்கி, ஹராமான விடயங்களிலிருந்து ஒதுங்கி, நீதியாக, நேர்மையாக, இஸ்லாத்தோடு தூய்மையாக, தீனுல் இஸ்லாத்தின் அடிப்படையிலே வாழ்ந்து இந்த உலகத்திலே வெற்றி பெறுவதற்கு நாங்கள் முயற்சி செய்வோமாக. அல்லாஹ் தஆலா நம்மை அருள் புரிவானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், இந்த நாட்டிலே எத்தகைய ஆபத்துகளும் அனர்த்தங்களும் வந்துவிடாமல் முஸ்லிம்களையும் எல்லா மக்களையும் நீ பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், இந்த நாட்டிலே வாழ்கின்ற மக்கள் எல்லோரும் சகவாழ்வு, சாஜன்யம், அதோடு போல ஒற்றுமையாக வாழ்வதற்குரிய வழிகாட்டலை நீ ஏற்படுத்துவாயாக. யா அல்லாஹ், இந்த நாட்டிலே வாழ்கின்ற பெரும்பான்மையான மக்களுடைய உள்ளத்திலே ஹிதாயத்தை நீ நம்பி பார்ப்பாயாக. யா அல்லாஹ், இந்த மண்ணிலே உன்னுடைய தீனை வாழ வைப்பாயாக. யா அல்லாஹ், இந்த தீனுக்குரிய முன்மாதிரிகளாக நீங்களை ஆக்கி விடுவாயாக. யா அல்லாஹ், வருகின்ற பிரச்சனைகளின் போது எங்களுடைய ஈமானை பாழாக்கி விடாமல், தளர்த்தி விடாமல், பலவீனப்படுத்தி விடாமல், எங்களுடைய ஈமானை பலப்படுத்தக்கூடிய வழிகளை நீங்களை காட்டி வருவாயாக. யா அல்லாஹ், நாங்கள் எப்பொழுதும் வேற்றுமைகளை மறந்து ஒற்றுமைகளாக சகோதரத்துவத்தோடு, நல்லுணர்வோடு, நல்லெண்ணத்தோடு, மக்களோடு இணக்கமாக வாழ்வதற்கு எங்களுக்கு வழிகாட்டு வைப்பாயாக. யா அல்லாஹ், எங்களுக்குள் சிறந்த தலைமைத்துவத்தையும் கட்டுப்பாட்டையும் ஏற்படுத்தி இந்த சமூகத்தை ஒரு வெற்றி பெறக்கூடிய சமூகமாக நீ மாற்றி வைப்பாயாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன் நார் வ ஆখিরু தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ். के गोल मुस्लिम